டிசம்பர் மாதம் 12ஆம் மாதத்தில் எங்கள் தேவன் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொஞ்சம் வாயை தந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். தகப்பன் நடத்தி வந்த விதத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பன் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் தகப்பனே, முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். 2025 வருஷத்தில் முடிவுக்கு வந்துட்டோம். எங்கள் தேவன் தான் முடிவுக்கு கொண்டு வந்த கர்த்தர். அல்லேலூயா. அத்தனை பேர் நம்புறீங்க? ஜீவனை பாராட்டினவர், தயவு பாராட்டினவர், அன்பு பாராட்டின எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, இந்த முடிவில் நாட்கள்ல எதெல்லாம் தடையா இருக்கோ, இந்த வருஷத்துல எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் என்னெல்லாம் தடையா இருக்கோ, அந்த தடையெல்லாம் தேவன் உடைச்சி, அந்த தடையை இந்த வருஷத்துல நம்ம முடிவில் கர்த்தர் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆரம்பிச்சு இந்த சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியில ஆரம்பிச்சு கடைசியில முடிவிலையும் கர்த்தர் அந்த ஜாதிக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறார். அவர் பாராட்டின அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரையிலையோ எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், இனிமேலும் இருப்பீர் என்று நம்புற ஆண்டவரே. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார் என்று நம்புறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க அப்பா பார்த்து கரங்களை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி, நன்றி சொல்லா இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த நன்றி 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 என்று சொல்லி நான் ஆண்டவரை போற்றுவேன். என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். சொல்லுங்க. என் ஆண்டவரை அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத அவரின் நன்றி நன்றி என்று சொல்லி நான்
சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த பாதுகாத்தீரையா. இந்த 12 மாதத்துல மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லுங்க. மீண்டும் ஜீவனை வாழ வாய்த்தது சொல். நன்றி சொல்லாமல் முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். என் ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லுங்க. எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அப்பா பார்த்து சொல்லுங்க. கரத்தை அப்படியே ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, சொல்லுங்க. மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம். ஆராதிப்பேன். சொல்லுங்க எல்லாருமே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இந்த மாதத்துலப்பா ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, சுகமோ வாழ்வோ, ஆராதிப்பேன். சொல்லுங்க. நன்மையோ தீமையோ, சுகமோ வாழ்வோ, வா ஆராதிப்பேன். சொல்லுங்க. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. பின்தொடர்வே ஷாலதேரே. பின்தொடர்வே இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே. நீ எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறாயோ அதற்கு சரியாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு யோபு சொல்றாரு, என் நாட்கள் எல்லாம் துன்பமாவே கடந்து போனது, வருத்தத்தின் அப்பத்தை தான் நான் புசிச்சேன். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவுக்கு வந்துட்டோமா இல்லையா? இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல 2025 கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ, என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ, அது எத்தனை தடை இருந்தாலும் சரி, அது திருமண தடையா இருக்கலாம், கர்ப்பத்தின் கனியா தடையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன செய்ய வல்லவர்னா அது இன்னைக்கே இந்த மாதத்தில் தர கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைகளை உடைக்கிறவர்
இந்த மாதத்தில் நமக்கு முன்னாடி போகிறார். இந்த மாதத்தில் நீ கிரகிக்க கூடாத காரியத்தை கர்த்தர் செய்கிறத பார்க்க போற. ஏன்னா இந்த மாதம் நீ ஜெபத்தில் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, ஆலயத்தில் ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, இது தேவனுடைய கண்கள் பார்க்கிற இடத்துல ஆரம்பிக்கிறதுனால கர்த்தர் இந்த மாதத்தில் தடைகளை உடைச்சி அந்த நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இந்த மாதத்தில் நீ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் மட்டும் நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆண்டவர் என் பிள்ளை திருமண தடையை உடைச்சிட்டார், என் வருமானத்தை ஆசீர்வதிச்சிட்டார், கடன் பிரச்சனையை முடிச்சிட்டார், ஏன்னா முடிவுக்கு வந்தாச்சு, அவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறதுக்காக ஸ்தோத்திரம். உண்மையா எத்தனை பேர் சொல்றீங்களோ? நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது நீ ஏறெடுக்கிற அந்த ஸ்தோத்திரத்தின் சத்தத்தினாலே கர்த்தர் உனக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் தேவ பிள்ளையே. கர்த்தர் உனக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் தேவ பிள்ளையே. எல்லாம் நன்மைக்காகவே தேவன் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஆமென். முடிஞ்சா எழுந்து நின்னோம், முழங்கால் போட்ட உங்க விருப்பம். ஆனால் நல்ல கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும் அப்படி அண்ணா முடி. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை. எபினேசரே இதுவரை நடத்தினார், இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் கையை தட்டி உள்ளத்தோடு ஆமென், காலத்தோடு வாய் திறந்து மகளை திறந்தது யாரு? ஆராதனை, ஆராதனை. Yehova Rafa, Yehova Rafa, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா. வாய் தந்து பாடி கரங்கள் தடி. இந்த மாதத்துல முடிவாய் சுகம் தந்தீரே, உம்மை முழு உள்ளத்தோடு. எஸ் கட்டபா ஷதரபான ஆராதனை, 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 ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி அப்பா சமூகத்துல சொல்லுங்க சொல்லுங்க. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து சொல்லுங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சத்தமா சொல்லுங்க. இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன், தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீ. சொல்லுங்க. இயேசு கர்த்தர் அவர்.
பலவித சோதனையா உடம்பிடப்பட்டோமையா பொன்னாக எனக்கு தந்தி தலையை என்னைனா அபிஷேகம் எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்கிறேன். நல்ல கைகளை எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். சொல்லுங்க. மொத நல்ல உற்சாகமா எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீ. கரந்தரி எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கையை தண்ணி நல்ல கத்திர வாயை தருது. ஆவியானவரே எங்கள் தேவன் நீ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். எங்கள் தேவன் நீ. ஹல்லேலூயா. தேவன் நீ. வாயத்தது கண்ண மூடி அப்பா நல்ல துதிங்க. போற்றிடும் செங்கடலை செங்கடலை நீட்டிலத்தே பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி செங்கடலை நீட்டிலத்தே ஷகத்திராமா ஷபா எரிகோவின் கோட்டைகளை உங்கள் யோசனையால் தகர்த்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியிலே கோலியாத்தின் கோஷங்களை கையை தட்டி நல்லா. எங்கள் தேவனே தேவன் நீ, எங்கள் ராஜா. வாய் தர மகளே கிருப கிருப இறங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க. என் வீட்டில் ஆகாரம் குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லையே. என் வீட்டில் ஆகாரம் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உங்க வசனம் கை கொள்ளுவேன். நான் எந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா. இந்த மாதத்தின் ஆசீர்வாதம் தடையை உடைக்குவதாக. தடைகளை உடைக்க ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் அல்லவா ஆண்டவரே. நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால். சொல்லுங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம். சொல்லுங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம். அறிக்கை பண்ணு மகளே. இந்த மாதிரி எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம். கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். எனக்கு எதிராய் வரும் பலன் உள்ளவனாகிலும் பலன் இல்லாதவனாகிலும் இந்த மாதத்துல எல்லா தேவைகளை சந்திக்க, பரத்திலிருந்து சந்திக்க கர்த்தர் வல்லவரா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம்
வெண்கல வில்லும் என் கரத்துல உடையும். பலப்படுத்துகிற கர்த்தர், பலப்படுத்துகிற ஆண்டவர். நல்ல வாயை தந்து கையை தட்டி நல்ல துதி மகன். பேசு ஆவில காலை வேளை பேசு. ஆண்டவர்கிட்ட மகிமை இறங்குவதாக. உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் முறிக்கப்படுவதாக, மகிமை இறங்குவதாக. இந்த மாதம் சத்துருவின் திட்டங்கள் உடைக்கப்படுவதாக. முடிவு சம்பூர்ணத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதம் முடிவு சம்பூர்ணமாய் மாறுவதாக. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறங்க. ராஷாபா துராபானியா திரா கராபானியா திரா ரெபனியா திராபானியா. ராஜாவை துதி மகளே, சத்தத்தை உயர்த்து. கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்து. ராஷா தர்ராபா பேசு. நல்ல வாயை தர. ஜீசஸ் உண்டாக்கினவரே, சிருஷ்டித்த கர்த்தாவே, நாட்களையும் மாதங்களையும் கொடுக்கிறவரே, ராஷாபாகா தெராபாண்டியா திரா நன்மையினால் திருப்தியாக்க செய்கிறவரே, ராஷாபாகா தர்ராபா ராஷா தர்ராபா ரெபானா தர்ராபா ஷதராபானா தர்ரா ஆராபானியா திரா கராபானியா திரா. எபினேசரே, யெகோவா ஈரே. பேசுங்க வாயை திறந்து. லஷதராபானியா திராபா. இந்த மாதத்துல கர்த்தர் சமுதாயம் வந்திருக்கிற பிள்ளைங்க மேல அவர் கிருபை என்னைக்குமே பெரிதா விளங்குவதாக. அவர் அன்பு என்னைக்குமே ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் துதி. வாயை திறந்து கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டானை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே, என்னை சீதையாம் சுமந்தீரே நன்றி சொல்லுங்க. ஒரு கரு போல காத்தீரே, என்னை சீதையாமல். எபினேசரே, எபினே சத்தமாய் இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே, சொல்லு. நன்றி நன்றி நன்றி. சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. சொல்லுங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல சத்தமா ஒரு தகப்பனே உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல பரம தகப்பனே உம்மை போல இல்ல. எபினேஸ் சொல்லுங்க. இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினே
சொல்லுவீங்களா? நன்றி. சத்தமா உதயாமல் சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லு, தகப்பன் இல்லாம முடியாது, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம ஆண்டவருக்கு உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே. சொல்லுங்க அப்பா சத்தமா, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம நீங்க இல்லாம உங்க கிருபை இல்லாம. ஆண்டவர் சமுத்திர காரத்தை உயர்த்தி சொல்லு, என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே. பார்த்து சொல்லுங்க, அவியன் மீது எந்த ஒன்னும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, அவியன் மீது ஒன்னும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. புது மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், ஆண்டவர் சமூகத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், ஆண்டவர் சன்னிதானத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், தேவ பிரசன்னத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். என் தேவன் குறையில்லாமல் நடத்துவாராக. என் தேவன் என் பிள்ளைகளுக்கு எல்லா தேவையும் சந்திப்பாராக. இந்த மாதத்தில் எல்லா ஒரு குறையும் ஆமென். நன்மையை கிருபையை என்னை தொடரும் என்று சொன்ன தேவன் எங்களை தொடர செய்கிற தேவனா. இந்த மாதத்தில் நாங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களும் பரலோக தேவன் எங்களுக்கு சந்தித்ததுக்காக, பரலோக தேவன் எங்களுக்கு தந்ததுக்காக கரங்களை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகன மகிமையும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, தூய மகிமையின் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் முன் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருங்க. அல்லேலூயா. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த மழை காலத்திலையும் இந்த மாதிரி நேரத்திலையும் நீங்கள் தேவனை தேடி வந்தது ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம சபையில் தொடர்ந்து நடக்கிற அந்த 90 நாள் சங்கிலி ஜெபத்தினுடைய நிறைவுக்கு நிறைய பேர் ஜெபிச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்ல அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு கர்த்தர் ஒரு அடையாளத்தை தந்து நமக்கு ஒரு சபைக்குன்னு ஒரு சொந்த கூடாரத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. ஆமென். வாழ்கிறதுக்கு கேட்கல, ராஜ்யத்துக்கு என்ன மன்றத்தை கேட்டோம், அது அவருடைய ராஜ்யத்துக்கு என்று. அல்லேலூயா. கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நாம் அதை கிரயம் பண்ணுவோம் என்று விசுவாசிப்போம். காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் நடத்துவார். தேவையை கர்த்தர் சந்திப்பார். அது ஆண்டவருக்கு சாதாரண விஷயம். நான் ஒன்னே ஒன்று நினைப்பேன், 100 கோடி சொத்து வச்சுக்கிறவனுக்கு 1 கோடி ஒன்று பெருசாக தெரியாது. 100ல் அப்படி தானே? 10,000 ரூபா வச்சுருக்கிறவனுக்கு 100 ரூபா பெருசாக தெரியுமா? தெரியாது. லட்ச ரூபா வச்சுக்கிறவனுக்கு 1000 ரூபா பெருசாக தெரியுமா? என் ஆண்டவர் கோடி கோடி கோடியை காட்டிலும் லட்ச கோடிகளை காட்டும் ஐஸ்வர்ய சம்பன்னர். எப்படி நான் சொல்றது புரியுதா? ஐஸ்வர்யம். அப்போ அவர் பார்வையில் இது நமக்கு என்னது?
நான் இன்னைக்கு வெறும் கையோட விசுவாசத்தில் நிற்கிறேன். என் தேவன் சந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் நிற்கிறேன். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். லேலூயா, லேலூயா. இந்த இடத்துக்காக கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் சித்தம் வைத்த இடம், தேவன் நியமித்த இடம், தேவன் தரப்போகிற அந்த காரியத்துக்காக, பரம தேவ கரத்திலிருந்து வரப்போறதுக்காக நல்ல ஆண்டவர் துதிங்க. கர்த்தர் தர்றதுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்கள் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். சரி, எடுத்துக்கொள்வோம். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை. என் தேவன் என் இருதயத்திலையும் என் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பமும் என்ன பண்ணுது? ஆண்டவர் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமானான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், ஒவ்வொரு காலத்திலும் அந்த ஆண்டவர் அப்படியே பழுகி பெருக செய்கிறார் சபையை. இப்போ ஆண்டவர் ஆரம்பத்தில் கொடுத்த வார்த்தைக்கும் இதுக்கும் அவ்வளோ ஒத்து போகிற முடிவில் கர்த்தர் கொண்டு நம்ம நிறுத்திருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஒருத்தருவார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க நாம் ஆராதிக்கிற பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இன்னொரு அழகாக சொல்லப்படுறது வார்த்தை என்னன்னா அதிகாரம். எல்லாரும் ராஜ்யம் பண்ண முடியுமா? வீட்டில் எல்லாரும் அதிகாரம்னா யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்க தான் என்ன பண்ண முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு வேலையிலையும் சரி, உங்களுக்கு மேலான ஒரு அதிகாரத்தை வச்சுருப்பாங்க, அதிகாரியை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சகல விதமான அதிகாரத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதத்தில் உனக்கு எல்லாவற்றின் மேலே ஒரு அதிகாரம். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு உன் கையில் உன் வாயில் நான் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறேன், ஒரு அதிகாரத்தை கொடுக்குறேன். இந்த மாதம் இது நடக்கும். உன் அதிகாரத்தோடு நீ கேட்க போற, நீ தான் அதிகாரம் பண்ண போற. உன்னை யாரும் அதிகாரம் பண்ணுறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்போ ஒரு மேல் இடத்துல இருக்கிறாங்க, ஒரு உயர்வில் இருக்கிறாங்க. அந்த உயர்வில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்? அதிகாரம் செலுத்த முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கட்டளை கொடுப்பாங்க, நீங்கள் இப்போ இந்த வேலை செய், நீ இப்போ இந்த வேலை செய், நீ அதை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ. யார் கொடுப்பானா? அந்த அதிகாரி சொல்லுவாங்க. அதிகாரத்தில் உள்ளவர்கள், வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். குடும்பத்தில் இருக்கிற தலைவி ஒரு அதிகாரத்தை எடுத்து அவங்க தான் அந்த ஃபேமிலியை என்ன பண்ணுவாங்க, ஞானமாக. எல்லாராலையும் அந்த அதிகாரம் செலுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது. அதுக்கேற்ற ஞானம் வேணும். ஒரு அதிகாரத்தில் பவர் வந்துச்சு சொல்லி ஒருத்தரையும் ஒரு இஷ்டத்துக்கு அனுப்பி ஒவ்வொரு பொருளை செலவு பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, இதை பண்ண வாங்கினா அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த முட்டாள்தனத்தால் அந்த குடும்பமாக இருக்கலாம், அந்த பிஸ்னஸாக இருக்கலாம், அது என்ன ஆகும்னா 1-0 போய் நிற்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, அதிகாரத்தை உன் கையில கொடுக்க பரமபிதா உண்டாக்கின தேவன் அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவர் நாம மகிமைக்காக எல்லா கரங்களை தட்டி, எனக்கு கர்த்தர் இந்த மாதத்துல சொல்றார், ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு அதிகாரத்துல கொண்டு போய் வைக்க போறார். நல்ல கையை தட்டுங்க, நல்லா விசுவாசிங்க. என் வார்த்தையின்படியே, என் வார்த்தையின்படியே, எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்கள். நான் உயர்த்தப்படுவேன். அந்த அதிகாரத்தை கொடுத்தது மனிதன் அல்ல, பரமபிதா உண்டாக்கின தேவன், உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதிகாரத்தோடு வாயை திறந்து பேசி போங்க. அதாவது ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. மோசே மலை மேலே போய் நிற்கிறாரு. எல்லாம் கேளுங்க. மலையில் நின்று கீழே வந்து யோசுவா வந்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ யுத்தம் பண்ணுற நேரத்தில் ஒரு யுத்தத்தோடைய சட்டத்திட்டம் என்னன்னா, இருட்டு சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு, சூரியன் மறையுதுன்னா அந்த யுத்தத்தில் என்ன பண்ணணும், செய்யக்கூடாது. இருட்டில் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவன் அடிச்சிருவான்.
என்ன பண்ணுவான்? அவன் ஆளுன்னு தெரியாது, இவன் ஆளுன்னு தெரியாது, எல்லாம் உள்ள பூந்து அதனாலேயே என்ன பண்ணுவாங்க, இந்த யுத்தத்தை முறைப்படி நிறுத்திடுவாங்க. இப்போ இப்படி நல்லா கேளுங்க. இப்போ யோசுவா கிட்ட மோசே அதிகாரத்தை கொடுத்து அனுப்பிட்டார். என்ன அது ரைட்ஸ் கொடுத்துறாரு? யோசுவாவே, நீ தான் எல்லா யுத்தத்தையும் நீ செய்ய போற, நீ தான் யுத்தம் பண்ண போற, உன் கூட இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தத்தை நடத்துவார். நீ போ, இந்த அதிகாரம் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இவன் போய் யுத்தத்தில் நிற்கிறான், மோசே அங்கே ஜெபிக்கிறான், இங்கே இவன் ஜெயிச்சுட்டே வரான். இதுதான் ஆவிக்குரிய அடையாளம். இயேசு உனக்காக பரிந்து பேசி அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ இந்த மாதம் எல்லா காரியத்தையும், எல்லா சத்துருவையும், எல்லா மனுஷனையும் நீ கர்த்தர் சொல்ற, நீ ஜெயிச்சுட்டே வரப்போற, நீ ஜெயிச்சுட்டே வரப்போற. இந்த மாதம் 11 மாதம் தோத்த காரியங்கள் நீயே ஜெயம் எடுக்க போறாய். கர்த்தர் இது முகமுகமா அவனோட வாழ்க்கை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்படியே அங்க அந்த மோசே இயேசுக்கு அடையாளமாய், யோசுவா நீங்களா? உனக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி பிதாவின் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கிற தேவன், பரிந்து பேசுகிற தேவன் உன் கையில பவரை கொடுக்கிறார். இந்த மாதம் அந்த ராஜ்யத்தை உன் கையில கொடுக்க போறா. இந்த மாதம் வல்லமை உன் கையில கொடுக்க போறா. உன் வாயின் பலனை நீ பார்க்க போற. உன் வாயின் பலனை நன்மையினால் திருப்தியாக்க போற. இது நிச்சயமா இந்த மாதத்துல அநேகரை கர்த்தர் சாட்சியா நிக்க வைக்க போறான். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவன் நல்லா கேளுங்க. யோசுவா சண்டை போடு, நல்லா இருட்டுற நேரம் வந்துச்சு. எப்படின்னா யுத்தத்தில் யோசுவா தான் ஜெயிக்க போறாங்க, இஸ்ரவேல் தான் ஜெயிக்க போறாங்க. இப்போ சூரியன் மறைய நேரத்தில், ஜெயிக்கிற நேரத்தில் சூரியன் மறைஞ்சா என்ன ஆகும்? யுத்தம் நிற்கணும். அப்போ அவனுங்க என்ன பண்ணுவாங்க? போய் நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் தேத்திட்டு சோர்ந்து போறவங்க கூட தெம்பாயிடுவான். இப்போ அதனால யோசுவா ஜெபம் பண்றார். எனக்கு மோசே அதிகாரம் கொடுத்தார். மோசேயின் தேவனாகி கர்த்தர் யெகோவாவே, இப்போ சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் நிக்கணும். நான் அந்த அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன். நான் இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும். நின்னுதா அவன் அதிகாரத்தோடு சூரியனுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் அதிகாரத்தோடு சந்திரனுக்கு கட்டளை கொடுத்தான். ஏன்னா உண்டாக்கினவரிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரம் அப்படியே நின்று அவன் யுத்தத்துல ஜெயமே பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்க எதுலெல்லாம் தோத்துட்டீங்க, எதுலெல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க, எதெல்லாம் தளர்ந்து மனசை தளர விட்டீங்களே, கர்த்தர் சொல்ல, இந்த மாதத்துல நீ பயப்படாத சிறு மந்தைய, நீ சின்னவன் என்று பயப்படாத, நீ அற்பமானவன் என்று பயப்படாத. உனக்கு உன் மேல யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. நீயே அதிகாரம் செலுத்துகிறவளாய், நீயே அதிகாரம் செலுத்துற மகனாய், நான் உன்னை அந்த ஞானத்தினாலோ, அந்த அபிஷேகத்தினாலோ, அந்த ஒரு வல்லமையினாலோ கர்த்தர் சொல்றா, உனக்கு பிதா ராஜ்யத்தை கொடுக்க போறார். உனக்கு பிதா ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆண்டவருடைய பிள்ளையே? அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அதிகாரத்தை நீ எடுக்கணும். இயேசு தம்முடைய சீஷரை அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறாரு? போங்க 2 பேரா என் நாமத்தினால சுவிசேஷம் சொல்லி பிசாசை துரத்தி ராஜ்யத்தை கட்டி வாங்க. இவங்களும் போவாங்க. பிசாசு கிட்ட போய் நின்று, இயேசுவின் நாமத்துல இந்த மனுஷன் விட்டு அசுத்த ஆவியே போ அப்படின்னா என்ன ஆயிடும்? ஒரே சந்தோஷம். வியாதி குணமாவது, மரிச்சவன் எழுப்புறான், ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தினால நான் ஒரே கட்டளை தான் கொடுத்தேன், பிசாசு ஓடுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வியாதி குணமாவது, ரொம்ப சந்தோஷம். இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? ஏசப்பா கொடுத்து அனுப்புறார். மத்தேயுல பார்த்தா இருக்கும், 10 இருக்கும். நான் ஏன் சொல்ல வர ஆண்டவருடைய பிள்ளைன்னா, இந்த மாதத்துல ரைட்ஸ், உரிமை, அந்த அதிகாரம், நீ இந்த வசனத்தை சொல்லணும். சும்மா காதில் வாங்கிட்டு வீட்டில் போய் விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு, நாளைக்கு ஒரு மதியானம் கேட்டால் கூட தெரியாமல் இன்னும் வாக்கு தத்தனா அது கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை இந்த மாதம் முழுதும் உன் ரத்தத்தில், உன் வாயில், உன் கண்ணில், உன் கையில், எல்லாத்துலையும் இந்த வார்த்தை எழுதிக்கிட்டே, பார்த்துக்கிட்டே, படிச்சுக்கிட்டே, சொல்லி 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 நீ ஜெபிச்சு அந்த அதிகாரத்தின்படி ஜெயம் எடுக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பயப்படாத சிறுமந்தைய, ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுற, நீ பயப்படாத மகள, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க என் பரமபிதா பிரியமா இருக்கிறார், என்னை உண்டாக்கின கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த அதிகாரத்தை பெறுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ எடுத்தோன்னே உங்களுக்கு அதிகாரத்தில் நிறுத்திடுவாங்களா? எடுத்தோன்னே உங்களுக்கு பவர் கொடுப்பாங்களா? எடுத்தவன் அதுக்கு என்ன இருக்கு?
சில முறைகள் இருக்கு. அது மேல் வசனம் 31 வாசிங்க. ஃபர்ஸ்ட் நீ கர்த்தரை தேடணும். ஒரு மனுஷன் கையிலேருந்து அதிகாரத்தை வாங்கணும்னா, அதாவது உலகத்தான் பார்க்குறீங்க, ஒரு கையெழுத்து வாங்கிறதுக்கு, ஒரு அதிகாரி கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு, ஒரு மனுஷன் கிட்ட கையெழுத்தை வாங்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணுவான்? பின்னாடியே நாய் மாதிரி சுற்றிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க. எங்கே போனாலும், அவர் அங்கே சாப்பிட போனாலும் விட மாட்டான், வீட்டுக்கு போனாலும் விட மாட்டான், அவன் எங்கே போனாலும் பின்னாடியே போவான். பார்த்துருக்கீங்களா? அப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த உரிமையை வாங்கிறதுக்கு, அந்த ரைட்ஸை வாங்கிறதுக்கு தேவனை நீ தேடுற பழக்கம் உனக்கு வரணும். எல்லாருக்கும் அதிகாரம் கிடைச்சிருமா? அதே ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து பிசாசே அசுத்தாவே போன்னு சொல்றான். அந்த பிசாசு அவன் மேலே ஏறி அவனை சாவடிச்சிச்சு, பலாத்காரம் பண்ணிச்சு. பைபிள் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் ஏன்னா ஆண்டவர் தேடினவனே இல்லை, அவன் இயேசு அறியனவனே அல்ல. அவன் ஏதோ பேர்ல போறான். எல்லாருக்கும் கிடைக்காது. யார் தேவனை உண்மையா தேடுறாங்களோ, யார் தேவனை உண்மையா படிக்கிறாங்களோ, யார் தேவன் மேல உண்மையா நம்பிக்கை விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சொல்றா, சகல விதமான அதிகாரத்தை நான் கொடுப்பேன். சகல விதமான அதிகாரம் கையில வரும். சகல விதமான அதிகாரம் அவங்க மேல இருக்கும். நீ பயப்படாத, புறப்பட்டு போ. கர்த்தர் சொல்லி அனுப்புறா, நீ பயப்படாத, புறப்பட்டு போ. எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல உனக்கு எல்லாரும் அடங்கும்படி, உனக்கு ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை நான் உன்மேல் வைக்கிறேன், நான் உன் கரத்துல கொடுக்கிறேன். அந்த அதிகாரம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் முகமுகமா பேசுறார். இந்த மெசேஜ் யூடியூப்ல இருக்கும், நீ மறுபடியும் போய் கேளுங்க. கர்த்தர் உன்கிட்ட முகமுகமா பேசுறார். நீ தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. எப்பொழுது இவையெல்லாம் உனக்கு என்ன பண்ணும்? எங்க ஒருத்தர் ரைட்ஸ் வந்தாலே போதுங்க, ஆசீர்வாதம் தானா வந்துடும். இயேசுவின் நாமத்தில் என் கையில் வரணும்னா வரும். ஆமென், அல்லேலூயா. அந்த அதிகாரத்துக்கான முயற்சியை நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதத்தில் செய்ய ஆரம்பிக்கணும். உடனே வளர்ச்சி வருமா? உடனே ஒரு மேன்மை வந்துருமா? உடனே ஒரு உயர்வு வந்துருமா? நீ என்ன பண்ணணும்? அந்த அதிகாரத்திற்கு காலையிலேருந்து புறப்படுறீங்களா? நான் ஆண்டவரே உங்கள் நாமத்தில் போடுறேன். என் வீட்டுக்கார் உங்கள் நாமத்தில் புறப்படுறார். என் வீட்டுக்கார் உங்கள் மேலே நம்பிக்கையாக போகிறாரு. என் பிள்ளைங்க உங்கள் மேலே நம்பிக்கையாக வச்சு போகிறாங்க. பிள்ளைகளை பாதுகாத்து என் பிள்ளையின் கையை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், நீங்கள் பழுகி பெருக செய்யணும். அந்த அதிகாரத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போய் பாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண, எழுந்த உடனே ஜபமா என்ன வேலை வேணா செய்வாங்க. அந்த ஜபம்னாலும் கசக்கம். எப்படிங்க அதிகாரத்தை பெற முடியும்? நான் கேட்குறேன். என்ன வேலை வேணா ஓடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, இதை தூக்குவாங்க, பைப்பை தூக்குவாங்க, சிலிண்டரையே ஓடி போய் தூக்கின்னு வந்து வச்சிடும் காலையில். ஆனால் நல்ல கவனமாக கேளுங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னா அந்த அதிகாரத்தை அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியல, அதிகாரத்தை என்ன பண்ண முடியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதம் சகல விதமான அதிகாரம், மழையை பார்த்து கட்டளை விட்டு அது அப்படியே நிற்கும், காற்றை பாட்டு கட்டளை விட்டு அது அப்படியே நிற்கும். தேவனாகி ஏசப்பா மேலே இருந்த அத்தனை அதிகாரம், அவ்வளோ பவரையும் ஆண்டவர் என்ன செய்வானா உனக்கு கொடுக்க, உங்கள் கையில் கொடுக்க, அந்த முழு அதிகாரத்தையும் உங்களுக்கு அப்படி இலவசமாக கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சரி, இப்போ வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிங்க. பக்கம் 1037 பக்கம். ராஜா தன் பிரபுக்களில் அவன் என்ன பண்ண, 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்யறான். 1000 பேருக்கு முன்னாடி திராட்சை ரசம் குடிக்கிறான். எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை
ஆ ஆ ஆ பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வப்பாட்டிகளும். சரி, இவனுக்கு ராஜ்யத்தையே கொடுக்கறது ஆண்டவர் தான். யாரு ராஜ்யத்தில் உட்கார்ந்து வச்சது? யாரு? ஆண்டவர் தான், கர்த்தர் தான். இப்படி ராஜ்யத்தில் எடுத்துட்டு வந்து வச்ச ஆண்டவருக்கு விரோதமாகவே இவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியத்தை செய்கிறான்னா, தேவனுடைய ஆலயத்தில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான், அவன் வீட்டில் வச்சுக்கிட்டு அதில் அவன் ஒப்பாட்டிகளோட பொண்டாட்டியோட அவன் பிரபுக்களோட அவன் கூட இருக்கிற எல்லாரோட சேர்ந்து என்ன பண்ணுறான், மது குடிச்சு அப்படியே தேவனுக்கு. உடனே செவுத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுது. அதுக்கு யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியல. யாராலும் என்ன பண்ண முடியல, அர்த்தமே சொல்ல முடியல. இப்போ சொல்ல முடியாததுனால இவன் இருதயம் அப்படியே கலங்கி, இவன் இருதயம் அப்படியே உடஞ்சி, அவன் என்னன்னா அப்படியே நடுங்கி போய் ஜோசியக்காரை கூப்பிட்றான், மந்திரவாதியை கூப்பிட்றான், சகல விதமான தேசத்துக்கு எல்லாராலையும் முடியாமல் கடைசியில் அவன் எங்கே வரான்னா தானியல் கிட்ட வரான். அங்கே வந்த உடனே அவனுக்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை படித்து தானியல் சொல்கிறார். அதுதான் பயங்கரமான. இந்த பாருங்க, இது இப்போ 18ஆம் வசனத்தை வாசிங்களே. யார் கொடுத்தாரோ? தேவன் கொடுத்தார். அதுமாதிரி ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலேயே ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக பயந்து இருந்தார்கள். அவருடைய இருதயம் அவன் எப்படி ஆயிட்டான்னா, தள்ளப்பட்டு மிருகம் போல மனுஷன் போல மாறிட்டான். இதெல்லாம் எப்படி சொல்றான்னா, தானியல் சொல்றான், தேவனாகி கர்த்தர் தான் ஒரு தேசத்தை ஆள்றதுக்கு தலைவர், ராஜாவை ஏற்படுத்துறார். அந்த ராஜாவை ஏற்படுத்துகிற தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாகவே இவன் செய்யும் பொழுது ஒருவனை தள்ளுறது கர்த்தர் தான், ஒருவனை ராஜ்யத்தில் நிறுத்துறதும் கர்த்தர் தான். இதை நீ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டும். அப்போ முதல்ல இவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவருடைய ஆலயத்தின் பாத்திரத்தை எடுத்து வந்து, எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி அந்த மேட்டிமை இருக்குது பாருங்க, அந்த பெருமை இருக்குது பாருங்க, அவனை அப்படியே கீழே தள்ளிடுச்சு. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன வரக்கூடாதுன்னா, மேட்டுமை, அந்த பெருமை மட்டும் வரவே கூடாது. பெருமை உள்ளவனுக்கு ராஜ்யம் கிடைக்காது, அதிகாரம் கிடைக்காது. ஆமாம், தேவனே எதிர்த்து நிற்பார். ஒரு அதிகாரத்தில் நீங்கள் ஒரு வேலையை ஒருத்தர் கீழே செஞ்சால் அந்த வேலை செய்யும் போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, நீ நான் பார்த்துக்கிறேன்னா அந்த மேல் அதிகாரம் என்ன சொல்லுவான், நீ என்னத்தை கிழிப்ப, நீ என்னையே எதிர்த்து பேசுறியா, தூக்கிடுவான். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க ஆண்டோட பிள்ளையே, நமக்குள்ள ராஜ்யத்தையும் அந்த அதிகாரத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஆளுகை செய்யணும்னு நினச்சிங்கன்னா உன்னை முற்றும் முடிய நீ உன்னை தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கணும், தாழ்த்தணும். என்னால் அல்ல, சகலத்தையும் உண்டாக்கின என் பரம பிதாவாலேயே ஆகும். என்னால் காரியங்கள் வாய்க்காது, வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தராலேயே எனக்கு சகலமும் கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு குடும்பத்தை நடத்த ஞானம் கொடுக்கறது கர்த்தர், வருமானத்தை கொடுக்கறது கர்த்தர், என்னை பிள்ளைய படிக்க வைக்கிறது கர்த்தர், என் பிள்ளைய ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், என் வீட்டை கட்டுறது கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் அவரே என் குடும்பத்துக்கு அதிகாரியா இருக்கிறார், அவரே என் குடும்பத்தை ஆளுகை செய்கிறார், அவர் ஒருவரே நடத்துகிறார். இப்படி ஒரு தாழ்மையை நீ எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் உயர்ந்துட்டு போனாலும் உனக்கு இருதயத்தில் வரணும். சில பேர் ஆரம்பத்தில் தாழ்மையான, அப்படி வளர்ந்த உடனே
நமக்குள்ள அப்படின்னா தானாகவே மாம்சம் பிசாசு மனுஷன் பேசி பேசி உசுப்பேத்தி அவன் பெருமை அவனுக்குள்ளே வந்துடும். 4 பேர் பேசும்போது அப்படியே அப்படியே பறக்கிறது. அப்படியே ஒன்றும் இல்லை, உனக்கு அதிகாரமும் கிடைக்காது, உனக்கு ஆளுகையும் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. எவன் ஒருவன் தாழ்த்துறானோ அவனை இன்னுமாய் அதிகமாய் தேவன் அவனை உயர்த்திக்கிட்டே போவான். அவனை இன்னுமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டே போவார். அவன் இன்னுமாய் கர்த்தர் அதிகாரத்தில் கொண்டு போய் நிற்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் முடியாதுதான், ஏன்னா என்னை உண்டாக்கின தேவனால் எல்லாம் முடியும். என்னால் கூடாதுதான், என்னை படைச்ச என் தேவன் அவரால் எல்லாம் கூடும். அவர் எனக்கு அதிகாரம் கொடுப்பார் உன்னை கொன்று போட. அது தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவன் ஒன்னே ஒண்ணுதான், நீ நிந்தித்த நீ தூஷித்த அதே தேவனுடைய நாமத்துல வந்திருக்கிற உன்னை நான் இப்ப கொல்றேனா இல்லையா பார். அவனுக்கு உன்னை கொல்றதுக்கான அதிகாரம் பரத்திலிருந்து எனக்கு கிடைச்சது. அல்லேலூயா. மனுஷன் எனக்கு கொடுக்கல, இந்த அதிகாரத்துல நிறுத்தல, பரமபிதா எனக்கு கொடுக்கிறார். அதான் உனக்கு பரலோகத்திலிருந்து ஒன்று அதிகாரத்தை உனக்கு கொடுக்கலன்னா இந்த பூமியில ஒன்னத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. 2வது, நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீ தாழ்த்தணும். உன்னை ஆண்டவர் இன்னும் இந்த மாதத்துல கூட உன்னை உயர்த்தலாம், இன்னும் ஒரு கூட்டத்துக்கு உன்னை தலைவனா மாற்றலாம், இன்னும் எல்லாரும் உன்னை தேடி வர்ற அளவுக்கு உன்னை புகழ்ற அளவுக்கு கர்த்தர் வச்சுக்கலாம். என்ன நடந்தாலும் எல்லாம் என்னால் அல்ல, என் தேவனாலேயே ஆனது, என் கர்த்தராலேயே ஆனது, என் தேவனாகிய சர்வ வல்லவரையாலே கிடைச்சதுன்னு உன்னை தாழ்த்தி அவரை உயர்த்திட்டே போ. இன்னும் அதிகாரத்தின் மேல அதிகாரம் உனக்கு வரும், இன்னும் கிருபை மேல கிருபை உனக்கு வரும், இன்னும் பலன் மேல பலன் வரும். நான் நிக்கிறது தேவ பலத்துல, நான் நடக்கிறது தேவ பலத்துல, நான் எல்லாமே ஆண்டவருடைய கிருபையில தான். இப்படிதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லி 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 வளரணும். அப்பதான் வளர்ச்சி அடைய முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் சொல்லி சொல்லி மேல வரணும், இப்படிதான் சொல்லி சொல்லி உயர்வு வரணும். ஆமே. அப்ப நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையா சொல்றேன், உங்களை எவ்வளவு உன்னை தாழ்த்தி இந்த மாதத்துல கர்த்தரை உயர்த்துறீங்களோ உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றதுக்கான காரியத்தை பார்க்குறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 30லேருந்து 33 வரைக்கும் வாசிங்க. முப்பதுலேருந்து 33, 53ஆம் பக்கம். ஆமாம்மா. பின்னும் அவர் நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? எந்த உவமையினாலே அது திஷ்டாங்கமா படுத்த முடியும்? இதோட முடிக்கிறேன், நிறைய இடத்துல இதோட முடிக்கிறேன். அது எப்படி ஆண்டவர் சொல்றான்னா, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது பூமியில விதைக்கப்படும் போது இங்க பாருங்க, பூமியில் உள்ள சகல விதைகளும் சிறிதா இருக்குது. விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பின்பு அது வளர்ந்து சகல விதமான பூண்டுகளிலும் பெருசாகி ஆகாயத்து பறவைகள் அது நிழலின் கீழ் வந்து அடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஆனா சொல்ல, இந்த அதிகாரம் உன் கையில வரணும்னா கடுகு விதைக்கு ஒப்பா கர்த்தர் சொல்றார். கடுகு விதையில பைபிள் இன்னொன்னு சொல்லுது. கடுகு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? எல்லாருக்கும் தெரியும். அந்த தினமும் தான் செய்யாம இருக்க முடியாது. அந்த கடுகு விதை இருக்குல்ல, பைபிள் இன்னொரு சொல்ற, அந்த அளவுக்கு உனக்குள்ள விசுவாசம் இருந்தா உனக்கு அதிகாரத்தை கையில கர்த்தர் கொடுப்பார். எப்படி கேட்குறாரு? இந்த மாதத்துல இந்த கடுகு சைஸ உன் விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா? அவர் சொன்ன மலையை பார்த்து பேய்ந்து போனா பேய்ந்து போவோம். அந்த விசுவாச அளவு, அந்த அளவு விசுவாச தேவன் மேல இருந்தா உனக்கு சகல அதிகாரமும் கையில வரும். உண்மையா இல்லையா? பைபிள் அப்படிதானே சொல்றாரு. அது பார்க்கறதுக்கு சின்னதுதான், பெரிய மலையே பேத்துரும். அது பார்க்கறதுக்கு சின்னதான், கடுகு சிறுசானாலும் காரம் பயங்கரமா இருக்கும். உன் விசுவாசமா அப்படிதான் இருக்கணும்னு இந்த நாள்ல ஆண்டவர் உங்ககிட்ட முகமா பேசுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வளர்ந்ததுன்னா, அந்த விசுவாசம் வளர்ந்ததுன்னா பெரிய பெரிய ஆகாயத்து பறவைகளும் அது கீழே தான் வரணும். உன்னை தேடி உன் கீழே தான் கர்த்தர் கொண்டு வருவார்.
என்னமோ தெரியல, கர்த்தர் இந்த ஒரு கடைசி இந்த 3 வாரங்களா 4 வாரங்களா உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உன்னை தேடி பெரிய பெரிய ஆட்கள் வருவார்கள், உன் சபைக்கு பெரிய பெரிய முதல்லலாம் வரும், இப்படிலாம் ஆண்டவர் என்னமோ பேசிகிட்டே தான் இருக்கிறார். வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீ விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, கடுகளவுள்ள விசுவாசம் உனக்குள்ள பூரணமாக இருக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுக்கிங்க ஆண்டோட பிள்ளையே, விசுவாசம் இல்லாமல் அதிகாரத்தை நீ பெறவே முடியாது. விசுவாசம் இல்லாமல், அதாவது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். நீ நம்புற ஆனா பார்க்கல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில் அதிகாரத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை வருது, நம்புறேன், ஆனா கையில கிடைக்கல. ஆனா அந்த கடுகு விசுவாசம் இருக்கு, அது உனக்கு கையில கொடுத்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ராஜ்யத்தை கொடுக்க பரமபிதா, உங்க பிதா, ஆராதிக்கிற தேவன் உனக்கு இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறா. ஆரம்பிச்ச இந்த வருஷத்துல முடிக்கிறது கர்த்தர், இந்த வருஷத்தை முடிக்கிறது கர்த்தர், ராஜ்யத்தை கொடுக்கிறது கர்த்தர், அதிகாரத்தை கொடுக்கிறது கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அப்படி நம்ம எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராலே ஆகும். எத்தனை பேர் ஆண்டவர் இந்த மாதத்தில் நல்ல வாக்கு கொடுத்து பேசுகிறான்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரந்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு நாள் நெக்ஸ்ட் இல்லை, ப்ரேயர். ஒரு நாள் கூட என்ன இல்லை. அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் நிறைய ப்ரேயர் இருக்குது. ஆண்டவர் தான் நம்ம பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையோடு முடியுது, 90 நாள் ஜெபம் முடியுது. அதனால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் ஸ்பெஷல் ப்ரேயர். எத்தனை நாள்? 2 நாளும். ஏன்னா வியாழக்கிழமை ஒரு இடத்துல ஜெபம், புதன்கிழமை ஒரு வீட்டில் ஜெபம், செவ்வாய்க்கிழமை இங்கே ஜெபம், திங்கக்கிழமை ஒரு வீட்டில் ஜெபம், இப்படி கண்டினியூவாக நம்ம சபையில் ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆலயத்தில் தயவு செய்து 1 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாம சபைக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம குழுவா சகோதரிலாம் ஒரு மனமாக சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? தேவனுடைய இடத்துக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்லா புரிஞ்சு, மனுஷ முயற்சியில் டேலண்ட்லாம் ஒன்றும் முடியாது. கர்த்தர் கொடுத்தா தான். ராஜ்யத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும், அதிகாரத்தை கர்த்தர் தான் நம்ம கொடுக்குறாரு. சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆமென். சொந்த இடமா இருந்ததுன்னா நம்ம விருப்பப்படியே நம்ம இஷ்டப்படி யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். அவங்க சொல்கிறது பயப்பட வேண்டியதே இருக்காது. சரி, அதுக்காக நீங்கள் தயவுசெய்து ஃபாஸ்டிங்கினோட இந்த மாதிரி வந்து ஜெபிங்க, கலந்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை அக்கினி அபிஷேக கூட்டம் இருக்குது. தயவுசெய்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கையை உயர்த்தி, சிறு மந்தையே பயப்படாத, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். தேவன் என்மேல் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். இந்த வார்த்தை பரத்திலிருந்து பரிசுத்தாவியின் மூலமாய் எனக்கு கொடுத்ததுக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் என் குடும்பத்திலும் என் சபையிலையும் எனக்குள்ளும் நிச்சயமாய் நிறைவேறும். நிறைவேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர். நான் அவருக்கு முன்னாடி சாட்சியாக நிலை நிற்பேன். ஒருவரும் என்னையும் என் சபையையும் சபை பிள்ளைகளையும் சேதப்படுத்தவே முடியாது. லேலுயா, லேலுயா, லேலுயா. சொல்லுங்க, கடைசியான சொல்லுங்க. அன்றன்றைக்கான என் தேவைகள் கரம் நல்லதே. அன்றன்றைக்கான என் இந்த மாதம் முழுசும் கரம் நல்லதே. ஒரு தீமையும் நினைக்காத
தகப்பனே உம்மை போல இல்லை, ஒரு தீமையும் நினைக்கா, ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஆஹா எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. 2025 முழுசும் என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல் காத்தீரே, கடைசி சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. என்னை சீதையாம் சுமந்தீரே, நன்றி. அப்படியே அப்பா சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆமாண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தில் முழுசும் என் தேவன் எங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர் உண்மையுள்ளவரமாக இருக்கிறார் என்பதை நான் முழுசாக நம்புகிறேன் ஆண்டவரே. நான் முழுமையாக அறிஞ்சு கொள்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், என் சபை ஜனங்களையும், ராஜ்யத்தை அதிகாரத்தை கொடுக்கும்படியாக நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த அதிகாரம் வானத்தின் மேலே, பூமியின் மேலே, வருமானத்தின் மேலே, வியாதியின் மேலே, பிசாசின் மேலே, எல்லாவற்றின் மேலேயும் இந்த அதிகாரம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக, மனுஷன் மேலேயும் அதிகாரம் கிடைப்பதாக. ஆமாண்டவரே, அன்னைக்கு ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான், அவனை சுற்றிலும் படைகள் வந்து சூழ்ந்து கொண்டது. அவன் அந்த மனுஷன் மேல அதிகாரத்தை எடுத்து இவங்க கண்கள் மயக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அவர்கள் அத்தனை திரளான கூட்டம், அந்த போர் சேவைகள் மயக்கம் உண்டாகி அவன் வந்த தேசத்துக்கே அவனை பிடிக்காம ஓடி போனார்களே. அந்த அதிகாரத்தை கொடுத்த எங்கள் தேவனாகி கர்த்தர் மனுஷர் மேலேயும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடு, எங்களை நடத்தும். எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களையும், மனுஷனுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மலமாக்கி போடுறேன். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் ஆசீர்வாதம், கையின் பிரயாசத்தை, அந்த ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். இந்த மாதத்தில் அநேகர் சாட்சி சொல்லத்தக்க இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை கொடுத்த தேவன் அப்படியே சாட்சி சொல்லத்தக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். ஆமென். தலையில கை சொல். நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் இரத்தத்தில். வியாதி தீங்கு செய்ய, பிசாசு, மாமிசம், மனிதர்கள், அந்தகாரம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் கையை கொடுத்து வாழ்த்துங்க. பயப்படாதீங்க, பயப்படாத சிறுவந்தைய சொல்லுங்க. ராஜ்யத்தை கொடுக்க, அதிகாரத்தை கொடுக்க பரமபிதா உங்க மேலதான், பக்கத்தில் உங்க மேலதான் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.